அந்த தலைவர் நடவடிக்கை எடுத்தது எப்போன்னா சனிக்கிழமை இரவு, சரிங்களா, விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7ஆம் தேதி. அப்போ அந்த இரவு அந்த இதை பார்த்து முடிச்சு எனக்கு மனசு ரொம்ப வலியாயிருச்சு, நம்பவே இல்லை. எனக்கு திடீர்னு பார்த்தா காலையில் நிறையா ஃபோனில் பார்த்தோம்னாமே என்னடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து எதுக்கு இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னாமே எனக்கு சின்ன டவுட்டு. நம்ம இந்த வாரியம் கேட்டிருக்கிறேன், முறையில் வாரியம் கேட்டு அறிவிச்சுட்டாங்க என்னன்னு தெரியல. அதுக்காக ஃபோன் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரே நேரத்தில் 2 ஃபோன் துபாய் நம்பரில் நிறையா வருது, லோக்கல்லையும் வருது. அப்புறம் சொல்கிறான் ஒரு நண்பர், உன்னை நடவடிக்கை எடுத்துட்டாப்பா, என்ன நம்ப முடியல, சும்மா யாரும் தெரியாமல் போட்டாங்களா, பார்த்து சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போ பார்த்து தலைவர்களே போட்டுருந்துச்சு. சரி கமெண்ட்ஸ் என்ன பார்ப்போம். நான் பார்த்துமே தலைவர் ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன். பார்த்து முடிச்சுமே தலைவர் நம்ம சண்டை போடுவோம், எதுக்கு என்ன எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நான் மைண்டில் இருந்துச்சு. ஆனால் அப்புறம் நான் கமெண்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு ஒரு சாந்தமானேன். சரியா, இவ்வளோ பேர் நமக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அதில் வந்து ஏறக்குறைய அப்பயே அந்த ஆரம்பத்திலேயே 90 விழுக்காடு நமக்கு ஆதரவாக இருந்துச்சு, 10 விழுக்காடு மட்டும் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. எனக்கு ஆதரவு என்பதை விட, நல்லா கேட்டுக்கிறதே முக்கியமானது, எனக்கு ஆதரவு என்பதை விட தலைவரிலிருந்து நீங்கள் மாறுபட்டு சென்றுவிடக்கூடாது. ஆனால் தலைவரே இதை வந்து நீங்கள் திருப்பி வாங்குங்கள், நீங்கள் சங்கத்தை மேலே ஏதாவது வேறு கட்சிக்கு போயிடாதீங்க. பல வரலாறு இருக்குல்ல. ஆரம்பத்தில் வந்து யார் நடவடிக்கை எடுத்தார்? தடா பெரியசாமி சங்கியோட போயிட்டார். அதுக்கடுத்து நடவடிக்கை எடுத்து யார்? நம்ம செல்வ பெருந்தகை, இப்போ காங்கிரஸுடைய தலைவராக இருக்கார். அவர் என் பொறுப்பிலே இருந்தார், இதே மாநில இளைஞரணி செயலாளர் இருந்தார். ஏதோ ஒரு முரணில் அவர் வெளியேற்றுறாரு, அவர் நேர காங்கிரஸை போய் சேர்ந்தார். இன்னைக்கு காங்கிரஸுடைய மாநில தலைவராக இருக்கார். அதே நேரத்தில் வந்து நம்ம ஆதவ் அர்ஜுனா, அவர் தலைவர் வெளியேற்றினார், அவர் நேரம் எங்கே போயிட்டார்? இப்போ டிவிக்கே போயிட்டார். அது மாதிரி சங்கத்தமிழில் எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்ற நல்ல எண்ணத்தில் தான் அவங்க பதிவு போட்டிருந்தாங்க.